நமக்கு பதவி கொடுத்திருந்த அம்மா சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவரும் இளந்தலைவர் ராகுல் காந்தியும் சீட்டும் பதவி கொடுத்தார்கள். அதற்கு அங்கீகாரம் கொடுத்தது மக்கள். அந்தந்த தொகுதியுடைய மக்கள் கொடுத்தார்கள். மக்களுக்கு கிரண்பேடினா துரோகம் பண்ணிட்டு பஞ்சாப் போயிடலாம், டெல்லி போயிடலாம். நம்ம அந்த துரோகம் பண்ணுவது கிரண்பேடி தான் காரணம் என்பது சொன்னாலும் படித்த இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மகளிர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடிப்படையான முன்னேற்றங்கள் என்பது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் எல்லா மாநிலத்தோட நம்ம மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு ஏகப்பட்ட சிரமம். 5 ஆண்டு காலம் பணி செய்தாலும் செலவு பண்ணாலும் அவங்களுடைய கடைசி உயிர் உழைத்தாலும் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது என்பது சிரமமான ஒரு பணி. அந்த பணியிலே 5 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பணி செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம மக்கள் மத்தியிலே சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்பது உண்மையா இருந்தாலும் எதிரணியினர் சொல்லுவார்கள், வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நாடகம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள். நம்ம நாடகம் இல்லைன்னு தேர்தலுடைய ஓட்டு எண்ணிக்கை நேரத்தில் தான் யார் நாடகம் என்பதெல்லாம் சொல்லுவார் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்ம தலைவர்கள் நம்ம சிறப்பா பேசுறாங்க. முதலமைச்சர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தன்னுடைய உரையை அமைச்சரவை எடுத்த செயல்பாடுகளை திட்டங்களை முடக்கப்பட்ட 51 திட்டங்களை அமைச்சர் முடிவை அந்த அம்மா திருப்பி அனுப்பது சிறப்பாக தன்னுடைய பொருளால் சொன்னார். அதற்கு மேல் ஒரு படி போய் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் தன்னுடைய கருத்துக்களை சிறப்பாக சொன்னார். எல்லா தலைவர்களும் கம்யூனிஸ்ட் சேர்ந்த தலைவர்களும் விடுதலை சிறுத்தை மதிமுக எல்லா தலைவர்களும் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார்கள். நாங்கள் சொல்லி முதலமைச்சர் சொல்லி தெரிந்ததை நீங்க சொன்னீங்க. ஆனா அமைச்சரும் முதலமைச்சரும் அன்றோட அன்னைக்கு அந்த ஒரு பெண்மணி கூட போட்டுக்கிற சண்டைய அன்பும் பாசமாகவும் முயற்சி பண்ணிலாம் பார்த்தது நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதை சொல்வதற்கு தான் நம்முடைய கம்யூனிஸ்டுடைய செயலாளர் சலீம் அவரிடம் சொன்ன, இப்போது அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு அடுத்த மல்லாடி கிருஷ்ணா பேசுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் கிரண்பேடிக்கு எதிரியா பார்ப்பது, 2வது மல்லாடி கிருஷ்ணாவும், 3வது நானாக இருக்கிறேன். ஆனா எங்க 3 பேர் மேல எதிர்பார்க்கறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு கேட்க போறோமா, வீட்டுல நாங்க உணவு கொண்டாட போறோமா, இன்னும் இதற்காக போறோம். ஆனா எங்க ஒன்றும் கவலை இல்லை. எதிரியா பார்த்தாலும் சரி, பாசமா பார்த்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படுகின்ற நிலை எங்களுக்கு இல்லை. ஆனால் எதற்காக நீங்க இங்கே வந்தார், என்ன செய்தா வேலை விட முடியுமா? நாங்க சொல்றோம் இது செய்யல சொல்றோம். ஏன் உடனே வாட்ஸ்அப்ல பதில் போடுவீங்க? நான் எல்லா தலைவரும் பேசுறதுக்கு, அமைச்சர் பேசுறதுக்கு, முதலமைச்சர் பேசுறதுக்கு ஒன்னொன்று விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? ஒன்னும் இல்லை. எல்லா முயற்சிகளும் எடுத்து நாங்க போக்குவரத்துனா கையெழுத்து போடுறதும் உங்களோட வேலை. அதே கையெழுத்து போடுறது 1 ஆண்டு 2 ஆண்டு 6 மாசம். அந்த செகண்ட்ல முதலமைச்சருக்கு அந்த கோப்பு வர்றது இல்ல, அமைச்சருக்கு அந்த கோப்பு வரல. எங்களுக்கு என்ன கிழிக்கிற வேலையான்னு கேட்கிறேன். நீயே இங்கிலீஷ் பண்றதுக்கு என்ன எலெக்ஷன்யா? உனக்கு என்ன மக்கள் வாக்களித்தாங்களா? உனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? ஜனாதிபதி உன்னை நியமித்தார், உனக்கு அதிகாரம் சொல்ற. முதலமைச்சர் அமைச்சர் அதே ஜனாதிபதி நியமித்தார். உனக்கு எந்த கையெழுத்து போனாலும் அந்த பேனாலும் எங்களுக்கு கையெழுத்து கொடுக்குது. உனக்கு அதிகாரம் எங்களுமே அதிகாரம் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் பார்ப்போம். எந்த பேனா எந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு ஜனாதிபதி உங்களை இந்த புதுச்சேரி மன்னருடைய துணைநிலையாளர்
வந்து பொறுப்பேற்றீங்களோ அதேதான் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த பாட்டனுக்கு சொத்து, இவங்க அப்பாவுக்கு சொத்து, இவங்க அக்காவுக்கு சொத்து நினைச்சீங்கன்னா இதை பாதுகாப்பு அப்படி பண்ணல. என்ன பாதுகாப்பு பண்ற? கெட்டதுலேயே ஒரு நல்லது செஞ்சுக்கிறாங்க. முதலமைச்சர் இந்த கூட்டணி தலைவரோட பாராட்டணும். ஏன்னா உண்மையிலுமே நம்ம கவர்னர் மாளிகை எதற்கு செஞ்சிருந்தோம்னா இவ்வளோ மக்கள் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 50,000 மக்கள் நம்மளுடைய கவனத்தை செலுத்துறாங்க. தலைவர்கள் பேசுறத கவனமாக கேட்கறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. கிரண்பேடி ஒரு நல்லதான் செய்யறாங்க, தடுக்கிறது நல்லதாக செய்யறாங்க. இந்த கூட்டத்துக்கு ஜனம் நிர்ணயமானது நல்லதாக செய்யறாங்க. கவர்னர் மாளிகை செஞ்சுட்டோம்னா கவர்னர் மாளிகை ஒதுக்குப்புறமா போயிட்டு இருக்கோம். அங்க வரவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இங்க வந்து 3 நாளா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாகனங்கள் இந்த பக்கம் சாதாரண நிலையிலிருந்து நடந்து போறது காது கொடுத்து கேட்க அந்த கிரண்பேடிக்கு ரொம்ப நன்றி. நான் முதலமைச்சர் சட்டை போட்டு வந்தேன். என்னிட கேட்டார் முதலமைச்சர் இந்த இடம் தரணும். முடியாது அங்கதான் நடந்ததுன்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்க்கறதுக்கு அது பரவாயில்ல, நல்லதான் செஞ்சுக்கிட்டு வந்தோம்மா என்பது நல்லா போயிடுது. நல்ல தகவலை கேட்கணும். இந்த கூட்டமே உணர்வுபூர்வமா தான் வராங்க, உணவுபூர்வமா தான் வராங்க. சம்பளம் இல்லாதவங்கள முதலமைச்சர் அழைப்பு கொடுத்தாருன்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்துருப்பாங்க. அவங்க அசம்பிளி தான் சுற்றி சுற்றி வராங்க. மந்திரியும் முதலமைச்சர் தான் சுற்றி சுற்றி சம்பளம் போடல, வேலை கொடுக்கல. சம்பளம் போடல, வேலை போடல. நான் கிரண்பேடி கேட்கறதுக்கு வந்துக்கிறோம். நீங்க வந்து கிரண்பேடி நீங்க தான் போராட மாட்டீங்க, நாங்களும் போராடினாலும் இப்ப நாளைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சா திங்கட்கிழமை அசம்பிளி சுற்றி வருவாங்க. அந்த தலைவர்கள்லாம் அவங்க கூட இந்த ஊழியர்கள் சுற்றி வருவாங்க. என்ன புண்ணியம் சுற்றி வரதுனால முதலமைச்சர் வந்து கைது போட மாட்டாரா, நான் கைது போட மாட்டா, மந்திரி மலையாளி கிருஷ்ணா கைது போட மாட்டாரா, கமலக்கண்ணன் கைது போட மாட்டாரா, நமச்சர் கைது போட மாட்டாரா, ஜாதிகான் கைது போட மாட்டாரா, அமைச்சர் கைது போட மாட்டேன்னு சொன்னோம். அப்ப அந்த அம்மா பார்த்தாங்க புதுச்சேரி மண்ணில் இந்த அரசியல்வாதிகளும் பேசுவாங்க, சட்டம் போட மாட்டாங்க. இந்த அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பேசுவாங்க, சட்டம் போடணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அம்மா. முதலமைச்சர் அங்க உட்காந்துரு, நான் ஏதோ பேசிட்டு போறது கொஞ்சம் உட்காந்துரு பக்கத்துல நின்னா கூட பேசுறதுதான். அதனால நீ குழப்பம் கிடையாது. ஏன்னு சொன்னா நிறைய பேசலாம். நம்ம 2 நாள் வரைக்கும் பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். இந்த ரோட்ல நடு ரோட்ல வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கூட்டணி தலைவர்கள்லாம் கவர்னர் மாளிகையில பட்டு நடந்தோம். இப்ப இங்க பட்டு வரோம். ஆமா, நம்ம வந்து போராட்டம் பண்ணி ரோட்ல படுத்தாலே நம்ம தான் ஆட்சியா இருப்போம். ஏன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் விவிஎஸ்ல 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். அவருக்கே ஆட்சிருக்கா. என்னடா ஒரு 50,000 வாக்குல இருக்கவங்க வெற்றி பெறுவோமா, ஒரு 25,000 வாக்குல வெற்றி பெறுமா, நிக்கலாமா நிக்க கூடாதா என்னெல்லாம் போயிட்டு இருந்த விவேக ஓட்டு. நான் சொல்றேன் 30 காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும். காங்கிரஸ் கூட யார் கூட்டணிகிறாங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அது யாரும் தடுக்க முடியாது. ஏன் சொன்னா நிறைய பேப்பர் செலவு இருக்குது, அதை பத்தி கவலைப்படாங்க. தொண்டரும் பொதுமக்கள் மாறினாதான் தலையெழுத்து மாறும். பதவி கொஞ்சம் மாறினா தலையெழுத்து மாறவே மாறாது. அது யாரும் நடுவில் தான் நிற்பாங்க. அது வரலாறு நிறைய இருக்குது. புதுச்சேரி மட்டும் நிறைய வரலாறு இருக்குது. எவ்வளவு தலைவெல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து எந்த கட்சி ஓடுறது, எந்த கட்சி ஒரு பேட்டி கொடுத்தா ஆதரிக்கிறாங்க தலைவர் எல்லாம். நடுவில் நிற்கிற தலைவர் எல்லாம் எந்த கட்சி ஆதரிக்கும் தெரியல. ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு கட்சி ஆதரவு, ஒரு நாளைக்கு பார்த்தா இன்னொரு கட்சி ஆதரவு. அவங்க எந்த கட்சியும் தெரியல. கட்சி விட்டு பதவியில் இருந்து சென்றாலும் அதே நிலைதான் முழுக்க வரலாறு சொல்லும். அதெல்லாம் ஒண்ணு யாரும் ஏன்னா மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் நம்ம எந்த கட்சியில் நிற்கிறோமோ அந்த கட்சிக்கு சரியா இருக்கணும். நான் சாவு வரைக்கும் காங்கிரஸ்ல இருப்பேன். வீட்டு கொடுத்தாலும் கொடுக்கறாங்க, பதவி வந்தாலும் இல்லைனாலும் சாவுக்குள்ள காங்கிரஸ் வெளியாக வரும்.
அந்த உணர்வுபூர்வ சிந்தனைகள் வரணும். முதலமைச்சர் அப்படிதான் சொல்லுவார், நம்ம வீடு அப்படிதான் சொல்லுவார். அனந்தராமன் சொல்றார், தம்பி வந்து எனக்கு காங்கிரஸ் தானே தெளிவா சொல்றாரு. மறைக்கிற பிள்ளைய சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது வந்து காங்கிரஸ் ரத்தம் இருக்குது. கமலக்கண்ணா ரொம்ப குறிப்பா இருக்காரு, உணவுபூர்வமா இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் உணவுபூர்வமா இருக்காங்க. எந்த சட்டமன்ற உறுப்பினர் இவரு போறாரு, அவரு போறாரு, இவரு போறாரு. ஜான்குமார் 3 நாளா 2 நாள் நைட்டா இரவு படுத்துக்கிறாரு. தொடர்ந்து அவருடைய பணி செஞ்சுக்கிறாரு. எல்லா எம்எல்ஏ ஜெயமூர்த்தி எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏ தீபாவளிலேருந்து விஜயவெளியிலேருந்து எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கட்சி கட்டுப்பட்டு மக்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கிரண்பேடி அம்மா ஒன்று கேட்கிறேன், இந்த காவல்துறை வந்து புதுச்சேரி மாநில காவலுடைய அதிகாரிகள் கடமையில ஊழியர் வரைக்கும் நம்பிக்கை இல்லாம ராணுவத்தை கொண்டு வந்துருக்கீங்க. யார் விட்டு போனோம்? உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது? முதலமைச்சர் கொடுத்தாரா? நீ மல்லாடி கிருஷ்ணராவுக்கு வந்து 25 வருஷம் நிறைவு விழாவுக்கு 17 லட்சம் ரூபாய் ஏற்று மாட்டோம்னு சொன்னீங்க. இதுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தா? முதலமைச்சர் இந்த பயிர் வந்து வரலையோ இது வந்து கிரண்பேடிய சொந்த பணம் தான் கொடுக்கணும். யார் சொன்னா? இந்த மிலிட்டரி வந்துக்கிற இந்த ராணுவ போலீஸுக்கு கிரண்பேடியோட சொந்த பணத்துல கொடுக்கணும். சம்பளத்தை கொடுத்தா, கிம்பளத்தை கொடுத்தா, எப்படி கொடுத்தா எனக்கு சொந்த பணத்துல கொடுக்கணும். உனக்குன்னா தனி அதிகாரம். ஒரு ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் நிதியை செலவு பண்ற. யாருக்கு? போய் மக்களுக்கு புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஏதாவது பணி செஞ்சியா? இல்ல அடிப்படை வசதி ஏதாவது செஞ்சியா? வீடு வீடா செஞ்சா வாக்கு செஞ்சியா? உடனே நேர்விக்கப்பட்டவங்க 8 கோடி ரூபாய் செலவு பண்ற. ஒரு அமைச்சரை 25 காலம் தொடர்ந்து தன்னுடைய இடையே ஒரு 9 மாசம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்பயும் ஒரு சட்டமன்ற மல்லாடி கிருஷ்ணாவுடைய ஆதரவு தானே எங்க தலைவர் சண்முகம் பெரியவர் சிஎம் தியாகம் பண்ணவர். அவரு தன்னுடைய தொகுதியை சிஎம் தியாகம் பண்ணவர். காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மல்லாடியுடைய பங்கு இருக்குது. முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் 6 மாசம் இருக்கிறாங்கன்னா அவர் ஜானமனுடைய பங்கு இருக்குது. தியாகம் தான் முதலமைச்சர் காமெடி தொகுதியை வந்து நீ நிலுப்பான்னு சொன்னாரு. அப்ப நீ என்ன அடிப்படையில் வந்து அது வந்து 25 நிமிஷம் முடிவில்லை, 17 லட்சம் ரூபாய் ஏற்றுக்க மாட்டான். ஏன் ஏற்றுக்க மாட்டேன்? 17 லட்சம் ரூபாய் கூட்டு காசை கேட்கிறோம். உனக்கு என்ன அப்ப என்ன தெரியுது? நான் இருந்து பார்த்தா சபால் நிலையத்தில் தான் போராட்டமே பண்ணுவாங்க. எல்லா போராட்டமும் நடக்கும். அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ உன்னோட அதிகாரத்தை அங்க காட்டுறேன், உன்னுடைய அதிகாரத்தை அங்க காட்டுறேன். ஒரு அமைச்சருடைய 17 லட்சம் ரூபாய் நிதிக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றேன். 25 ஆண்டுக்கு முன்னாடி 70 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கிறோம் சட்டப்பேரவை. அவரு வெறும் 17 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்றார். அப்ப மல்லாடி மேல அவரோட பாசம், அவர் மேல ரொம்ப அன்பு. இந்த அம்மா மட்டும் 8 கோடி ரூபாய் செலவு பண்ணுமா? ஒரு அமைச்சருக்கு அது மட்டும் அவர் வந்து டிக்கெட் எல்லாம் சொந்த செலவு, சம்பளம் வாங்கறதில்ல, டீசல் வாங்கறதில்ல. அதே 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமா? மல்லாடி கிருஷ்ணராவு அரசாங்கம் பணம் மக்களுடைய வரி பணத்தை தனக்கு செலவு பண்ணாம விழா என்பது சட்டப்பேரவையுடைய தலைவர் செய்து நடத்த வேண்டிய விழா, அமைச்சரவை நடத்த வேண்டிய விழாவுக்கு 17 லட்சம் செலவு பண்ற கிரண்பேடி உன்னை கேட்கிற. நீ என்ன சொன்ன? என்னோட சம்பளத்துல 30% குறைச்சிக்கும்னு சொன்ன. எங்க மந்திரி சொன்னார், மந்திரி கரெக்டா நடைமுறைக்கு வந்தார். நீ 30% குறைச்சிக்கிட்டியா? 8 கோடி ரூபாய் செலவு குறைச்சிக்கியா? சரி, இருக்கிற நாங்க வெளியேற்றத்தான் போராட்டம் பண்ணிக்கிறோம். வெளியேற்றத்துன்றது ஏறணும்னு சொல்றது எங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை, தலைவருடைய உரிமை. அதோட மாத்தாத பிரதமர் மோடியோட முடிவு. ஆனால் இந்த மாநிலத்தான் ஏமாற்றி வட மாநிலம் ஒரு வாரம் நான் என்ன சொல்றேன், ரொம்ப தீவிரமான பெண் தானே. முதல் ஐபிஎஸ் முதல் அதிகாரி நான் தான் காணுங்க. மேற்கு கவர்னரா போயா பார்ப்போம். ஒரு வாரம் வந்து நீங்க அங்க கவர்னர் இருந்தா பார்ப்போம். 2000 அப்ப இந்த அம்மாட்ட சொல்லுங்க, மேற்கு வங்காளம் போயிட்டு சரி நீங்க புதுசா கொஞ்சம் மாநிலத்தே மாத்திட்டீங்க, மாநிலத்தே மாத்திட்டு உங்களுடைய லடாக்கு போயா பார்ப்போம்.
நல்லா வெட்டி குண்டு வச்சிருவோம். குண்டு இதுதான் குண்டு நல்லா வச்சிருவாங்க. இந்த ஓவருக்கு குண்டு வைக்கணும் 4 வருஷமா வச்சிருப்பாங்க. பெரிய பாதுகாப்பு. எங்க பாதுகாப்பு பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு, 10 அடுக்கு பாதுகாப்பு. கம்பி வைக்கிறதுல டெல்லியில பாத்தீங்கன்னா வந்து எல்லா அமைச்சர் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அந்த கம்பி இருக்கும் மின்சாரம் பாத்துக்கு. என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு? கொரோனா வந்தது, முதலமைச்சர் போனாரு, தெரு தெருவா போனாரு, ஊரா போனாரு, மருத்துவமனைக்கு போனாரு, அதுக்கு வேண்டியதை பார்த்தாரு, மல்லாடி கிருஷ்ணா போனாரு, கூட்டெல்லாம் பார்த்து நோய் எப்படி நேரடியா பேசினாரு. அதுக்கு டாக்டர் போனாங்க. ரெட்டின் கூட கழுவினார். நீ எந்த ரெட்டின் கழுவுனா யார போய் பார்த்தா? இப்ப போய் பாதுகாப்பு அவ்வளவு பாதுகாப்பு. யார் உயிருக்கு அவ்வளவு பயம்? அவ்வளவு உயிருக்கு பயந்து எதுக்கு எடுத்து தடுக்கிற? நியாயமான பிரச்சனை யார் தடுக்கிற? நான் உன்ன சொல்றேன், மக்களுடைய பாவம் கண்டிப்பா தித்தி ஆகணும். மக்களுடைய பாவம் தித்தி ஆகணும். அதெல்லாம் வந்து நீங்க தற்செயலா போக முடியாது. அந்த தண்டனை பேர் இருக்குது. தன்னுடைய கணவர் கூட இருக்கணும், தன்னுடைய பெண்ணு கூட இருக்கணும், பேரக்குள்ள கூட இருக்கணும். அப்பதான் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி. குடும்பத்துல அது இருக்குதா? அங்க இருக்கிற 5 பேர் எடுக்கலையே இருந்தாலும் சரி, எல்லா தப்பு இருக்குதா? இன்னைக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, அதெல்லாம் போடுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு இவனை மாற்றின பிறகு யார் வராங்க போறோம்? அதெல்லாம் ஒரு தண்டனை. அதெல்லாம் வந்து வாங்க முடியாம ஒரு தண்டனை. என்ன கேட்கிறேன், காவல் இருக்கிற போலீஸ் அதிகாரில இருந்து கடலில பீஸ் வரைக்கும் நம்மளுடைய ஒரு கோரிக்கை ஒண்ணு கேட்கறேன். அதை வந்து உடனே வாட்ஸ்அப்ல நீங்க போய் சொல்லலாம் மக்களுக்கு. 600 போலீஸ் ஏற்பாடு இருக்குது, 600 போலீஸ் ஏற்பாடு இருக்குது, 300 ஓய்வு கார்டு ஏற்பாடு இருக்குது, 100 பதவி கொடுக்கு, கிட்டத்தட்ட 1000 போஸ்டிங்க புதுச்சேரி மாநில காவல்துறையில இருக்குது. நீ என்ன வந்து நான் எஸ்பியா வந்தேன், டிஎஸ்பியா வந்தேன், எஸ்பி தான் வந்துக்கிற, எஸ்பி காவல்துறையில உங்களுடைய கவனம் செலுத்தலையே. காவல்துறையிலே 1000 போஸ்ட் நீ நிரப்பாததுக்கு என்ன காரணம்? அப்ப இங்க படித்த இளைஞர்களுக்கு வேலைக்கு போகக்கூடாது. படித்த இளைஞர்கள் பணி வாங்கின படித்த இளைஞரை 1000 போஸ்டிங் காலியாக சொன்னது. உனக்கு என்ன சொல்ற? நாளை காலை கால்பட் பண்ண மாட்டோம், பதவி உயர்வு கொடுங்க. 100 பேருக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது. 900 காவல் நிலைய ஓம்கார்ல இருந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டியது இருக்குது. ஒரு காவல்துறையில மட்டும் 1000 போஸ்டிங்கே நீ வந்து இன்னைக்கு நிரப்ப வேண்டியது. நிரப்ப முடியுமா? இன்னைக்கு மாலைக்குள்ள இந்த தேதியில நான் வந்து தலைமை செயலர் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதை நிரப்ப முடியுமா? அங்கன்வாடி 4 நாளும் காலி ஆகுது. அங்கன்வாடி இந்த அம்மா சொல்றது அங்கன்வாடியில சாப்பாடு போடக்கூடாதான். அங்கன்வாடியில சாப்பாடு போடாத, பணமா சாப்பிடுவாங்க. அங்கன்வாடியில சாப்பாடு போடக்கூடாதான். குழந்தை பணமா சாப்பிடும். கற்பிணி பெண்மணிகள் குழந்தை பணமா சாப்பிடுவாங்க. வயசானவங்க வந்து பணமா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மூளை இருக்க வேணாம், கொஞ்சம் சிந்திக்க வேணாம். சரி, அவங்க கூட கேட்டுக்கிட்டு சாப்பிடுறாங்க, வேலைக்கு வாங்கிட்டு சாப்பிடுறாங்க. மாட்டு தீவனத்துக்கு நீ வந்து பணமா கொடுப்ப. மாட்டு தீவனத்தை பணமா, மாடு வந்து இங்க பேசுறது சொன்னாங்க, மாடு வந்து பணமா சாப்பிடுங்க, அதுக்கு பணமா கொடுக்குற. அங்கன்வாடியில சாப்பிட கொடுக்குறாங்க, மாட்டு தீவனத்துக்கு பணமா கொடுக்குற. இப்ப நீ சாப்பிடுறதெல்லாம் பணமாவா சாப்பிடுற? பணமாவா சாப்பிட்டுங்கிற? உணவு தானே சாப்பிடுற. ஏன்னா ஓடியா கிட்டத்தட்ட 46 நாளாக நீங்க வந்து கோடிக்கணக்கான விவசாயி போராடுறாங்க. அவங்க உணவுல நம்ம கையை வைக்கிறோம்னா அவங்க சேர்த்துல கை வச்சாதான் விவசாயிகள் வந்து உணவு வரும். அதை பத்தியே சட்டம் பண்ணல. கூட நிறைய பேர் சொன்னாங்க 46 நாளாக கோடிக்கணக்கான விவசாயிகளும் தலைநகர போராடக்கூடிய சட்டப்படாத மோடி இந்த நடக்கிறது தெரிய போகுது. வீடியோட எது போடணும், எது போடக்கூடாது, எது அனுப்பணும், எது அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. ஆனா தெரிய புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிரண்மொழியோட செயல்பாடுகள் என்ன பொறுத்த அளவுக்கு நாங்க அவங்களோட சண்டைக்கே போட. முதலமைச்சர் வந்து அமைச்சர் போய் பார்த்தார். முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் தன்னுடைய வழக்கறிஞர் முறையில சட்டத்தை சொல்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
மக்கள் பிரதிநிதிக்கு முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம், அமைச்சருக்கு இந்த அதிகாரம், உனக்கு இந்த அதிகாரம் சொல்றார். நல்லா புக்க வச்சுக்கிட்டு தெளிவா சொல்றார். இது ஒரு புக்க வச்சு சொல்லிச்சு. ஆனா உங்களோட புக்க வந்து முதலமைச்சர் ஏற்கிறார். ஆனா முதலமைச்சர் சொன்ன அப்ப சட்டமேதை சபைக்கு அந்த சட்டம் வந்து செல்லாதா? அந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சட்டம் செல்லாதா? முதலமைச்சர் சட்டத்தை சொல்றார், உங்க அதிகாரில நாங்க தலையிடல, நான் வந்து எங்களுடைய வரம்பை மீறாம மக்களுக்கு செய்து சொல்றாரு. அதையும் ஃபாலோ பண்ண லட்சா பார்த்தா ஒரு சதி நடந்துக்குது. முதலமைச்சர் சொல்றதுதான் தெரியும். மந்திரியுமே முதலமைச்சர் பிரிக்கிறே சதி பண்ணிட்டு நேற்று சொல்லிதான் தெரியும். முதலமைச்சர் சொல்லல. அப்ப நீ பிரிக்கிறதா வந்து எங்க அமைச்சர் முதலமைச்சர் பிரிச்சுட்டா ஒரு சாதகமா இருக்குன்னா, நாங்க உள்ள போய் பார்த்தோம்னா எங்க தலைவர் பாராளுமன்ற ரிவ்யூ சொல்றார், போயா கொஞ்சம் பாருயா, பார்த்தா வேலை நடக்கையா நீ சொன்னார். போய் பார்த்த வேலை நடந்ததா? செய்யாதம்மா, செய்யக்கூடாதே சத்தியம் பண்ணி வந்துக்குது. செய்யாததுக்கே ஒரு ஆளுங்க வந்துக்குது. அதுக்கு தந்த கூட இந்த அதிகாரிகள், தலைமை செயலர் அதிகாரிகள், இந்த கூட்டமே எப்படி வந்ததுன்னு சொன்னா, முதலமைச்சர் வந்து கூட்டமெல்லாம் நடத்தி மக்களுக்கு சிரமம் கொடுப்பதற்கு அவரு ரெடியா இல்லை. மக்களை போராடுறதோ வன்முறையை வந்து உருவாக்குறதோ தன்னுடைய வந்து காந்திக்கு அண்ணாமலையார் பார்த்து நினைக்கிறார். காந்தி தான் போய் உண்ணாவிரதம் அமைதி முறையில போராட்டம் பண்ணா அவரும் அதே போல. இந்த சிஎம் மட்டும் இல்லாம எந்த சிஎம் வந்தாலும் ஒரு மாசம் ஓட்டு இருக்கும். அவரும் மாறும் பார்த்தாரு. அது நம்மளை மாத்தத்துக்கு பாக்குது, மாத்த முடியாது. ஒன்னும் இல்லை, இந்த போராட்டத்துக்கு தேதி வச்சோடனே அந்த அம்மா வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போடுது, அதிகாரி போடுது, போராட்டம் நடப்பது என்னை மாற்றுவதற்கு சொல்ற. அதுக்கு முன்னே மாற்றணும்னு சொல்ற. மாற்ற முடிஞ்சுதா? நாளைக்கும் மாற்ற முடியாது. நீ நினைச்சுக்கிற நாளைக்கும் மாற்ற முடியாது. என்னென்ன வேலை பார்க்கறேன், என்ன வேலை பாரு. நாளைக்கும் முழுமையா நாங்க தேர்தலை சந்தித்து அடுத்த ஆட்சி நீ ஏதாவது இருந்தாலும் சரி எங்களை வந்து பதினொன்று கண்டிப்பா செஞ்சு வைப்பார். மாற்றிட்டாங்கன்னா நீ இருக்க மாட்ட. ஆனா பாரதிய ஜனதா கவர்னர் தான் இருப்பாரு. ஏன்னு சொன்னா அப்ப தெரிஞ்சுங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், மக்களுக்கு எதுவுமே செய்யல. கிட்டத்தட்ட 10,000 பேர் சம்பளம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய குடும்பத்தோட பாவம் விடுமா? 10,000 பேர். நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாத்தையும் நான் செஞ்சேன்றிய இந்த 3 பஞ்சாலை ஏன் ஓட்ட மாட்டேன்? எல்லாம் நீதான் செஞ்ச. 3 பஞ்சாலை ஓட்ட வேண்டியதானே? அங்க விவசாய சக்கரை ஓடாம இருக்குத. கவனத்துக்கு வந்து போனாரு ஒரு பெரிய தலைவர், சாமி பாரதிய தலைவர், பெரிய தலைவர் போனாரு. அந்த மில்ல உடனே ஓட்டுருவாங்க. கிரண்பேடி மட்டும் பணம் கொடுத்தாரு. கிரண்பேடி வந்து பார்த்தாரு, ஒன்னும் கதை காவல. யார் பாரதிய ஜனதாவுடைய கட்சி தலைமையிலிருந்து உங்களை நியமிச்சிருக்கோ அந்த கட்சி வாக்குறுதி கொடுத்துருவாங்க. விவசாயம் கேட்டா தெரியும். நாங்க வந்து பணம் வாங்கி கொடுத்தா மில்ல ஓட்டிடுறோம் சொல்லி மில்லு ஓடிச்சா ஓட்டிங்களா? இன்னொரு சொல்லிக்கிறாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையை வந்து திறந்துடும். ரேஷன் கடை யார் சார்ந்தது? கிரண்பேடி தான் சார்ந்தது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கடைன்னு சொல்றாரு மோடி. இந்த மோடிக்கு காரணம் வந்து ஒழிக்கலையா? புதுச்சேரி மாநில ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லி ஒழிக்கலையா? சொல்லுங்க பாப்பா. புதுச்சேரி மாநில ரேஷன் கடை இல்லைன்னு மோடிக்கு தெரியுமா தெரியாதா? கிரண்பேடி தெரியுமா தெரியாதா? அப்ப மோடி சொல்றதே கிரண்பேடி கேட்க போறதில்ல. யார் சொல்றதான் கேட்க தெரியுது. மோடி சொல்றதா கேட்க போறதில்ல, ஜனாதிபதி சொல்றதும் கேட்கல, சிஎம் சொல்றதும் ரெண்டாவது கால தெரியுது. முன்னாள் பையன் நிதி அமைச்சர் வந்து அருண்ஜேட்லி அவர் வந்து அவங்க தான் பரிந்துரை பண்ணிக்கிறார். அவர் தான் இவங்களை பரிந்துரை பண்ணிக்கிறாரு. அவர் சொல்றதும் கேட்கல, உள்துறை அமைச்சர் சொல்றதும் கேட்கல, மத்திய அமைச்சர் சொல்றதும் கேட்கல. என்னதான் ஒண்ணுமே புரியலையா? பாயுடா மோடி, நாயா பாண்டிச்சேரி நீ சொல்றது கேட்காத. எங்க மக்களுடைய பாவத்தை எடுத்து குடிக்கிற முழுவப்பா என்ன பண்ண பாவத்தை செஞ்சாங்க. உனக்கு நாளைக்கு ஓட்டு போட மாட்டோம். கேரளா போடாது, தமிழ்நாடு போடாது, புதுச்சேரி போடாது, நாளைக்கும் போடாது. நீ இந்த குட்டிக்காரன் பண்ண
கூடாது. எதுக்காக? நீ சொல்றது செய்ய மாட்டேன், மக்கள் சொல்றது செய்ய மாட்டேன், எதுவுமே செய்யல. பெரிய பெரிய துரோகம், சாதா துரோகம் கிடையாது. ரேஷன் கடை வந்தா திறப்பாங்களாம். நான் சொல்றேன், கண்டிப்பா எளிதா முடிக்க சொல்றேன். எது எது திறக்கிற வரைக்கும் நீ இரு, அதெல்லாம் திறந்துட்டு போ, இரு, திறந்துட்டு போ. ஆனால் அது பிறகு ஒரு முடிவு வரும், அது பிறகு ஒரு முடிவு வரும். உன்னை வெளியேற்றின என்னுடைய ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு கேள்வி போச்சு. இப்ப இனிமேல் பொதுமக்கள் ஏமாற்ற முடியாது. எல்லாருக்கும் இவங்களால முதலமைச்சர் சொல்லாத, அமைச்சர்கள் சொல்லாதாங்க, கட்சி தலைவர்கள் சொல்லாதாங்க, நல்லா நீ வந்து ஏமாத்தின. இன்னைக்கு மில்லு திறக்கிறதுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? முடிவு இல்லை. இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இளைஞருக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அந்த பிசி கார்பரேஷன், எஸ்சி கார்பரேஷன், மகளிர் கழகம், 3 கழகம் இருக்குதா? பிற்பட்டவர் கழகம், தாழ்த்தப்பட்டவர் கழகம், மகளிர் கழகம். இந்த 4 நாள்ல ஒரு லோன் கொடுத்துருப்பியா? ஒரு மகளிர் தானே நீ, ஒரே ஒரு லோன் கொடுத்துருப்பியா? போன ஆட்சியில பினாமில கொடுத்துட்டு அட்ரஸ் விசாரிச்சு அட்ரஸ்லயே ஆள் இல்லை. ஒரு சேர்மன் அண்ணா நகர்ல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்காரு. 90 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய். நீ 17 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு ஒரு 25 ஆண்டு நிறைவு விழா செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஆய்வு பண்ணி பாரு. போன தடவை யார் யார் சேர்மன் இருந்தாங்களோ என்னென்ன செலவு பண்ணிக்கிறாங்க, போன அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறாங்க, அந்த அமைச்சர்கள் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறாங்க, இப்ப இருக்கிற முதலமைச்சர் தலைமை கீழே இருக்கிற அமைச்சர்கள் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறாங்க, ஒரு கணக்கெடுத்து பாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அது வந்தோடனே கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. எதிர்கட்சி தலைவரும் அந்த நம்ம குறை சொல்லவே இல்லை. இந்த புதுச்சேரிமான வீணா போனதுக்கே போன ஆட்சி தான் தெளிவா சொல்லிச்சு, தெளிவா சொல்லிச்சு. ஆனா அவரு கூட்டம் முயற்சி பண்ணி பார்க்குது இந்த ஆட்சியை மாற்றுறது கடுமையா. ஆனா அவருக்கு தெரியும். இப்ப அவர் எதை பேட்டி கொடுத்தாரா? இது வரைக்கும் கவர்னரை எதிர்த்து ஆதரிச்சு கவர்னர் செய்யறது இந்த எதிர்கட்சிக்காரங்களாம் தப்புன்னு சொன்னாரா? இங்கதான் வந்து சொல்லிக்கிறார். 30 சொல்லிக்கிறார். அமைச்சர்களுக்கு சிறை வைக்கணுமா, முதலமைச்சரை சிறை வைக்கணுமா? அப்படியா கம்பெனி வெளியே போக சொன்ன? வெளியே போக சொன்ன? ஏன் வெளியே போக சொன்ன? அப்புறம் நாடகமா? ஓம் சித்தி சேகர் வந்து சொல்றாரு நாடகம். எங்க பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த ரவுண்ட் எடுத்து வந்துட்டார். 1.5 மணி நேரம் சாதாரண ஆரம்பிச்சு எல்லாருடைய எதிர்கட்சியுடைய செயல்பாடுகளும் தெளிவா சொல்லிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றார் நாடகம் சொல்லிட்டு. நான் கேட்கிறேன், என்னென்ன கோரிக்கை செய்யணும்னு சொல்றோம், நீ வந்து அமைச்சருக்கு சண்டை போடுற, முதலமைச்சருக்கு சண்டை போடுற, கேட்கிற, அதாவது நாங்க காரணம் செய்யறதுக்கு. எங்க கட்சிக்காரங்க உப்பளத்துல ஒருத்தங்க நன்மாடில முதலமைச்சர் மத்தியெல்லாம் திட்டுக்கிறாங்க. ஏன்னா நீ வந்து அதிகாரி மெட்டி செஞ்சீங்கள. நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தேவையான செஞ்சு கொடுத்தோம். ஆனா நன்மை அடைஞ்சவங்க எல்லாம் உங்க கட்சி சார்ந்தவங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஊர்ல இருக்கிறாங்க. நன்மை அடையவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. நன்மை அடையவங்க எத்தனை பேரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா தான் நாங்க வர முடியும். ஆனா அவங்க அனுப்பின பிறகு நன்மை அடையவங்க வராங்க. ஆனா நன்மை அடைஞ்சிட்டு நாங்க நாடகம் தெரியும், கொஞ்ச காலத்துல கொஞ்சம் தெரியும். ஒண்ணு இல்ல, கிரண்பேடி அம்மாவை எதிர்கட்சி தலைவர்களை ஆதரிக்கணும்ல, இல்லைன்னா நாங்க செய்யறது தப்புன்னு சொல்லணும்ல. அவருக்கும் தெரியும். ஏன்னா எங்க நாட்டுல ஏன்னா டெல்லியில இருந்து வந்தாலே சரி, பொது செயலர் வந்து ஒரு கட்சிக்கு நியமிச்சிருப்பாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிக்கு கட்சிக்கும் போய் என்ன நடந்து பாருங்கன்னா அதே எடுக்க மாட்டாரு. இவர் அந்த கட்சியில சீட்டு வாங்கி மந்திரியா இருந்து முதலமைச்சரா இருந்து கட்சி தலைமை வந்து பொது செயலர் அனுப்புவாங்க. அவங்க வர்றது டெல்லியிலிருந்து வரும். அதே தான் கிரண்பேடி யார் டெல்லியிலிருந்து வருதுன்னு கேட்பார். அவருக்கு அது தெரியும், கேட்பார். அதனால்தான் ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு என்ன அதிகாரம். அவர் காலத்துல பாத்தீங்கன்னா அரிசி போடனா கெட்டெல்லாம் கிடையாது. அரிசி அப்படின்னு அரிசி இறக்கிடும், நல்ல அரிசியா கெட்ட அரிசியா அரிசி இறக்கிடும். வேட்டி போட கூடனா வேட்டி போட கொடுத்துருவாங்க. எது செய்ய சொன்னாலும் சட்டத்துக்கு இருக்குதா இல்லைன்னா. இந்த அம்மாவை கேட்கற கிரண்பேடிய
அவங்களையும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எங்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அரிசியோட வரலாறு ஒண்ணு தெரியுமா? இருக்கிற முதலமைச்சர் மத்திய அமைச்சர் என்ற போது பாராளுமன்ற முதலமைச்சர் கூட நானும் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் முதலமைச்சர் மத்திய அமைச்சர் 3 பேர் தான் போய் இந்த வெள்ளை அரிசி திட்டத்தை கொண்டு வந்தோம். வெள்ளை அரிசியுடைய வரலாறு தெரியுமா? ஒரு மாநிலத்துல பணம் வந்து சேர்க்கணும்னு சொன்னா 3 ரூபா 17 காசு தான். 3 ரூபா 17 காசு தான் மாநிலனுடைய பணம், மீதி மத்திய அரசாங்க பணம். அரிசியுடைய அரிசி வெள்ளை அரிசி, அந்த வெள்ளை அரிசி கொண்டு வந்த சிஸ்டம் இங்கே நெல்லி வாங்கி ரைஸ் மில்காரங்க இங்கே அந்த வெள்ளை அரிசி தயார் பண்ணி எரிசியுடைய அரிசி வச்சோம்னா அந்த குடோனில் உப்பளத்து குடோனில் எரிசியுடைய அரிசி போனோம்னா அன்னைக்கே காசு. அப்ப அந்த வியாபாரிக்கு காசு கிடைக்குது, அந்த விவசாயிகளுக்கும் பணம் உடனே கிடைக்குது, ரைஸ் மில்காரங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்குது, நெல்லு கொள்முதல் பண்றாங்க. இதே விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்ணி விவசாயிக்கும் பணம் கிடைக்கும். அந்த ரைஸ் மில்லுக்கு ஓனரும் லாபத்தை பார்ப்பாரு, வேலை செய்வாங்க. அந்த 3 ரூபா 17 காசு திட்டத்தை இன்னாக்கி முதலமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆட்சி மாறின உடனே நிறைய கோப்பன் பண்ணாரு எங்க மத்திய பட்செல்லாம். எட்டு போய் அந்த கோப்பெல்லாம் கொடுத்துட்டு அது வந்து நாராயணன் கொண்டு வந்த அரிசி, அது வந்து வைத்திரி கொண்டு வந்த அரிசி, கன்சை கொண்டு வந்த அரிசி திட்டாரு. அந்த ரைஸ் மில்ல மொத்தமா கலெக்ஷன் பண்ணி போய் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆட்சிக்கு பணம் கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுக்கல, கொண்டு வந்து திட்டம் நாங்க பாத்தரை வச்சா நல்லா. ஓ பரவாயில்ல, அந்த ரைஸ் மில்ல நீங்க சாட்டி கொடுக்குறது மக்களுக்கு வெள்ளை அரிசி போல. அததான் இதே கிரண்பீடப்பட்ட சொன்னோம். அமைச்சர் மத்திய அமைச்சர் குடும்பத்துறை அமைச்சர் மறந்துட்டாரு. முதலமைச்சருக்கு நண்பர், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு நம்ம நண்பர், எனக்கு 20 ஆண்டு காலம் அவருக்கு தொடர்பு, 20-25 ஆண்டு காலம் தொடர்பு உள்ளவரு. நாங்க போய் பார்த்த உடனே அவர் வந்து எஃப்சிசி வெள்ளை அரிசி எடுத்துன்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவை தரவே கூடாது. ஆந்திரால போயிட்டு 2-3 ரைஸ் மில் பாட்டு வந்தோம். செயலாளர் இயக்குனர் நான் போய் 3 பேரும் போய் ரைஸ் மில் பாட்டு வந்தோம். அங்கிருந்து ட்ரெயினில் அரிசி வந்துடும். அந்த வெள்ளை அரிசி 30 கிலோ அரிசி போட்டுக்கலாம். தேர்தல் வாக்குறுதி சொன்னப்போ 30 கிலோ அரிசி போட்டுக்கலாம். அதை தடுத்தது யாரு? கிரண்பேடி. அது போய் சொல்லுவேன். அத செயலாளர் கடிதம் போட்டா போதும். அந்த குடும்பத்தினுடைய செயலாளர் ஒரு வெக்டான் ஒரு நோட்டான் போதும், அவர் கடிதம் அனுப்பிட்டாரு. அரிசி தாங்க எத்தனை டன் அனுப்பிட்டாரு. இந்த வெள்ளை அரிசி சிஸ்டம் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோப்பை மந்திரிக்காக அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை போனதில்லை, தலைமை செயலர் கூட போனதில்லை. அந்த செயலே அந்த கோப்பை அனுப்பிடலாம். நாங்க போய் பார்த்தோன்னு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த கோப்பு அனுப்பாதே பாத்தீங்க. அந்த கோப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல எழுதி அனுப்புது. ஒரு கடிதம் அனுப்பினா போதும், வெள்ளை அரிசி வந்திருக்கோம், அந்த மாநிலத்துக்கு நிதி கிடைச்சிருக்கோம், அந்த செலவு வேற ஏதாவது நடத்திட்டு கொண்டு போயிருக்கலாம், இல்ல ரோடு போடுறது கொண்டு போயிருக்கலாம். அந்த கையில போடுறது கேள்வி சேரும். என்ன சொல்லுவாங்க, நம்ம தலைவர் மக்கள் மத்தியில எடுத்து கொண்டு போயிருக்கணும் சொல்லி. அதுக்குதான் இந்த கூட்டம் இன்னைக்கு மக்கள் மத்தியில சென்று அடைவதற்காக அந்த அரிசி திட்டம் தடுத்தது கிரண்பேடி. அங்கனவையில் வந்து சாப்பாடு போடாதீங்க, பணமா கொடுக்குறது கிரண்பேடி. ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு சொல்லி இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லாம இருக்கிறது கிரண்பேடி. இந்த பஞ்சால நம்ம இருக்காரு, மறைக்காரு இங்கிலீஷ் இருக்கார், ஆனா அவளுக்கும் தெரியாது அதை போடுறது. தொழிலாளர்களுடைய அமைச்சர், தொழில் அவருக்கு தொழில்துறை அமைச்சர், தொழிலாளர்களுடைய நலம் நான் பார்க்கணும், நானும் வாழான்னு சொல்லிட்டேன், சாத்தக்கூடாது. முதலமைச்சர் வாழான்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு 60 நாள் வச்சுதான் பண்ணிக்க அதிகாரம் தான், சட்டத்தில் அப்படிதான். 60 நாள் சொன்னா அவங்களே ஆர்டர் போட்டுடலாமா எங்க செயலாளர் சொல்ல. சரி, நாங்கதான் ஏதுறோம் 60 நாளைக்கு முன்னே சொல்றோம் இந்த மில்லை ஓட்டி ஆகணும், இந்த மில்லை நடத்தி ஆகணும்னு சொன்னா நீ போடுற ஆர்டர் யார் போடுறது? சரி, ஆர்டர் போட்டு வரும்போது ஊழகத்தை உனக்கு அந்த தொழிலாளிக்கு வந்து கணக்கு தீத்தியா? சரி, மில்லு சாத்துன்னு நினைக்கிற உனக்குதான் அதிகாரம், நிறைய அதிகாரம். அவங்க பட்டியா இருப்பாங்களே, அவங்க பிள்ளை கஷ்டப்படுங்க,
திருமணம் பண்ணி கொடுக்கணுமா, பிள்ளைய படிக்க வைக்கணுமா, அவங்க வயசானவங்க இருப்பாங்களே அவங்க சாப்பிடணுமா, கொஞ்ச நாள் அந்த மின்னுடைய தொழிலாளர்கள் வச்சு சிந்தனை பண்ணியா சரி உனக்கே அதிகாரம் இருக்குது. அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டு பணமும் கொடுக்கல, அந்த மில்லு நடத்துல. அதுக்கு காரணம் முதலமைச்சர் அமைச்சர் காரணம். மக்கள் என்ன கேட்கறாங்க, ஓட்டு உங்களுக்கு தானே போட்டு கேட்கறாங்க. மக்கள் கேட்கறது நாயம், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு போடல, கிரண்பேடி ஓட்டு போடல, சட்டமன்ற உறுப்பினர் போட்டு அமைச்சர் 50 அமைச்சர் ஆகிறாங்க. ஓட்டு உங்களுக்கு போட்டா அந்த ஓட்டு போடுறதா எனக்கு தெரியும். அது ஓட்டு போட்டாலே வெறுப்பு அதுக்கு. ஏன்னா அது வந்து டெபாசிட் காலி, அது ஓட்டு சரி. அது டெல்லியில எலெக்ஷன் மக்கள் ஏத்துக்கல. அந்த மக்கள் ஏத்துக்காத பாவி இங்க போடலாமா, படுபாவி மோடி போடலாமா அந்த பாவிய? அந்த படுபாவியை போட்டு எங்களை போட்டு வீணாக்கிட்டிய. இன்னைக்கு வீணாக்கிட்ட ஓட்டு போட்டல தோட்டுத்த அவரை பார்த்தாலே எதிர்பார்க்க பார்த்தாலே ஒரு விரோதமா இருக்கு. இதெல்லாம் மக்களை பாதிக்குது. என்னன்னா துறைமுகம் தூர் வாழ்றது அதுதான் ஆரம்பிச்ச சண்டை. நம்ம வேளாண்மை அமைச்சர் கமலக்கண்ணன் சொன்னார். நானும் மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா போனோம். அது ஒண்ணு இல்ல, அந்த நிதிய பெற்றேட்டான தனியார், அந்த தனியார் செஞ்சிருந்தாலே போட்டு உடைஞ்சிருக்காது. மீனவர் சமைச்சோட போட்டு உடைஞ்சிருக்காது, மண்ணு மூடி போச்சு. அதுதான் நாங்க சொன்னோம். அதுல என்ன நடந்ததுன்னு நீதான் தெரிஞ்சுக்கணும். இதை ஊழல் பண்ணா ஒரு ஊழல சொல்லக்கூடியவங்க ஊழல் பண்றவங்களா உங்க ஆட்சியில இருக்கிறாங்க. உனக்கு வாங்கி தராங்களா, அவங்க வாங்கிக்கிறாங்களா தெரியல. நீங்க அங்கதான் பார்க்கணும். இல்ல இது தப்பு நடத்துறோம், தப்பு நடக்காம பாரு, தப்பு நடக்காம பாரு. வேட்டி போடுவேன், வேட்டி போடுவ கொள்முதல் பண்ண கூட கம்மியாகுது பணம். இன்னைக்கு 900 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துக்கிறோம், பிற்பட்டவர்களுக்கு போட்டுக்கிறோம். ஆனா நீங்க துணியை வாங்கினா 700 ரூபாய் தான் ஆகுது. அப்ப 200 ரூபாய் மீதி வருது. அந்த துணி வந்து மக்கள் வாங்க கூட சட்டமன்றத்துக்கு போய் அந்த நேரடியா மக்களை சந்திச்சு கொடுப்பார். அப்ப மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சியில முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி ஆட்சியில இதை வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு தெரியும். ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கினா பரவாயில்ல நல்ல அரிசி போடுறாங்க அந்த ஆட்சி சொல்லுவாங்க. அரிசி பழங்க உங்களுக்கு 7 மாசம் தான் பாய்க்கிறது, அது 5 மாசம் பாய்க்கு போயிடுச்சு. 3 நாள் ஆகுது. ஏழத்துக்கு வந்து கைது போட்டோம் செய்யும் போது அது என்ன செய்யணும்? 7 மாசத்துல ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 7 மாசம் தான் பாய்க்கிறது. அந்த 7 மாசத்துல 5 மாசம் கூட்டு போயிடுச்சு. அது செய்யும் 3 மாசம் தான் கொடுப்போம். போன தீபாவளிக்கு 5 மாசம் அனுப்பணும், அது 3 மாசம் கொடுப்போம். யார் அதிகாரம் கொடுத்தா? நாங்க மக்களுக்கு என்ன தேவையும் வச்சிருக்கோம், மக்களுக்கு நாங்க அனுப்புறோம். அதே பணமும் இருக்குது. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இருக்க கூட எதுக்கு போய் நீ வந்து அதை குறைக்கிற? பவரை காட்டணும். அப்ப நீ என்ன செய்யற? இதுக்கு நாங்கள காரணம், முதலமைச்சர காரணம். இந்த விவசாயி 46 நாளா போராடுறாங்க, 50-65 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு பேட்டி முடிப்பேன். பேட்டி கொடுத்தியா? நீ ஏன் பஞ்சாப் அந்த பஞ்சாப் பத்தி உனக்கு என்ன? நீ ஏதோ என்ன அதற்கு செய்யறேன். பஞ்சாப் போராடலாம் ஆதரிக்கிறேன். இங்க சென்னையில என்ன அரசியல்வாதிகள் திட்டு போயிட்ட எல்லா அரசியல்வாதியும் இந்த கட்சி அந்த கட்சி வாங்கலாமா திருட்டு போயிட்ட. இந்த உங்களுக்கு மாணவர்கள் அப்படின்னா சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு உடனே பேட்டி கொடுத்து இப்பயே அவங்க பேட்டி தர மாட்டாங்க. சென்னையில இறங்கி ஜல்லிக்கட்டுக்கு பேட்டி கொடுத்தா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஊழல் சொன்னா பஞ்சாப்ல போது விவசாயி பஞ்சாப் வடமாநிலத்திலிருந்து போராடுறாங்க விவசாயி ஒரு மக்களுக்கு. அதுக்கு உடனே பேட்டியை கொடுக்கலையா? அப்போ உன்னோட சுயநிலை என்னன்னு தெரிஞ்சா பேட்டி கொடுத்தா வந்து பஞ்சாப் வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சு நாங்க தான் அடிக்காம இருக்கிறோம். ஆமா, பஞ்சாப்காரன் தான் பயப்படுற, வடமாநிலக்காரன் பயப்படுற, புதுச்சேரி மாநிலம் தான் பயப்படல. இந்த முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் நீ வந்து இப்ப தைரியமா இருக்கிற. நாங்கெல்லாம் போட கிடையாது.
அவர் வந்து கொஞ்சம் அமைதியா சரி நம்பாச்சு கூடாம எதுக்கு இவ்வளவு போலீஸ் கொண்டு இறக்கிக்கிற தேவையே இல்லை. முதலமைச்சர் தான் சொல்றாரு இது நம்பாச்சு நம்ம மக்கள் போய் மக்களுக்கு வந்து சிரமத்தையே கொடுக்கூடாது. நீ கொடுக்குற சிரமமே 4 ஆண்டு காலம் ரொம்ப பெரிய தண்டனை இருக்குது. அந்த தண்டனை நம்ம என்ன தண்டனை கொடுக்குறது பாவம் பார்க்கிறாரு. இன்னைக்கு எல்லா பேட்டி கொடுக்குறோம் அந்த பேட்டிலும் கொடுக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணேன் நேற்று ஒரு கடிதம் அனுப்பினேன் துணைநிலை ஆளுநருக்கு. என்னோட துறையில உள்ள துறைமுகத்துல இருந்து கூட்டுறவு துறையில இருந்து குடும்ப பொருட்துறையில இருந்து நலத்துறையில இருந்து எல்லாருக்கும் ஒரு 15 கோரிக்கை போல வச்சு ஒரு கடிதம் அனுப்பினேன். ஏன்னா முதலமைச்சர் சிந்தனையை பார்த்தா செயல்படல. நான் 2 நாள் முதலமைச்சர் பேசவே இல்லை. போராட்டம் இந்த போராட்டம் கேள்வி திரும்பி பெறுகின்ற வரைக்கும் நம்ம போராட்டம் ஒரு முடிவு எடுக்கிறோம் கூட்டு நிற்கிறார். இவர் 3 நாள் இருக்கிறாரு. அதனால நான் பேசத்தை விட்டேன். எனக்கு வருத்தம் ஒண்ணு முடிவு எடுத்துட்டோம் திருப்பி போராட்டே இருப்போமா? உங்க அப்பா மட்டும் சொல்றாரு அந்த ரோடெல்லாம் அங்க போன அந்த தண்டை விடும் சுடுறோம் தியாகம் பண்ணுவோம். சுதந்திரம் எத்தனை உயிர் தியாகம் பண்ணி நம்ம சுதந்திரம் பெற்றுக்கிறோம். அந்த சுதந்திரம் எவ்வளவு சுதந்திரம் பெறுவோம் எவ்வளவு சாகுவோம் அந்த பெருமை கிளம்பி சேர்த்தோம். நம்மளை சுட்டு இந்த கிளம்பி இங்க இருக்க முடியுமா? மக்களுக்கு வர உணவு 10 பேர் சுடணும். இப்ப கிளம்பி போலாமா? சுடட்டும் கிளம்பி போலாமா? அந்த அளவுக்கு இன்னைக்கு கிளம்பி வந்து முதலமைச்சர் பார்த்து தெரிஞ்சுச்சது. எந்த யாருக்கும் முதலமைச்சர் கட்டுப்படுவாங்க. இன்னைக்கு கட்டுப்பட மாட்டாங்க. வைக்கிற வேலை கொஞ்சம் போறது எப்ப முடிக்கிறார முதலமைச்சர் அது மேல யான் திருவிழா இருக்குது. திரும்பி போற வரைக்கும் போராட்டம் இருக்கிறது. திரும்பி போற வரைக்கும் போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா சோனியா காந்தி சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னாலும் கேட்க மாட்டான். எங்க சகோதரி பிரியங்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மக்களோட உரிமைக்கு கட்சிக்காக போராட்டம். எனக்கு சொந்த பிரச்சனைக்கு நான் போராடல. ஆனா சொல்ல மாட்டாங்க நீ போராடு வெற்றி பெறுதான் சொல்லுவாங்க தலைவர். நம்ம தலைவர் தான் வித்தியாசமா இருக்காரு. அதுக்கு காரணம் இந்த ஏவிஎஸ் காரணம். இந்த ஏவிஎஸ் முதலமைச்சர் சேர்ந்ததுனால ஒரு குழப்பமா இருக்குது. ஆனா என்ன குழப்பம் ஆட்சி நாங்க பிடிப்போம். இந்த குழப்பம் ஆட்சி பிடிப்போம். ஆட்சி பிடிப்போம். எத்தனை பேர் ஓடலாம் சரி ஆட்சி பிடிப்போம். எங்க ஆட்சி பிடிக்க தெரியும். ஒரு எதிர்கட்சியில கூட எங்களை போல திறமையான ஆள் இல்லை. எங்களை போல திறமையான ஆள் இல்லை. ஆனா அந்த திறமையெல்லாம் வீணாகல திறன் பேடி. எங்க திறமையெல்லாம் வீணாகல திறன் பேடி. என்ன பண்றது? எங்க வீடியோ விட்டு மதிப்பு கொடுத்தா கிராமமா ஒரு எதிர்கட்சியமா ஓட்டு வாங்க மாட்டாங்க. நேற்று இங்க பேசுறது கிராமத்துல பேசணும். இங்க பேசுறத கிராமத்துல பேசணும். அதே வாழைப்பழத்துல ஊசி சேர்ந்த போல நைஸா பேசுறல அதை கூட குடிக்கிற போல சொல்ற. நான் கூட சமயத்துல சிஎம் போல டென்ஷன் ஆகிடும். ஆனா எங்க மலைக்கார அப்படிதான் பேசுவார். நானாவும் அதை நிதானமா பேசுவார். இன்னைக்கு இங்க ரொம்ப திறமைசாலி ஆளுநர் இருக்கிறாங்க. எங்க பேப்பர்ல வந்து வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காது மாமா கிரண்பேடி. நான் கூட சபாநாயகர் காலையில் நானும் சபாநாயகர் 2 மணி நேரம் பேசணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சபாநாயகர் நானும் 2 மணி நேரம் பேசணும். மல்லாடி நானும் 1 மணி நேரம் பேசணும் காலையில். அப்புறம் சபாநாயகர் கூட 2 மணி நேரம் பேசணும். சபாநாயகர் சொன்னது சொல்றேன். அரசியல்வாதி புத்தி இருக்கணும், மூளை இருக்கணும், சிந்தனை இருக்கணும் மாணவர்களுக்கு. சபாநாயகர் சொன்னார் நான் கை சின்னத்துல நின்னேன். நான் சாவரைக்கும் கை சின்னத்தை தான் சொன்னார் சபாநாயகர். சபாநாயகர் போயிட்டாரு, ஜான்குமார் போயிட்டாரு, அவரு போயிட்டாரு, இவரு போயிட்டாரு. ஜான்குமாரே போக மாட்டாரு. விஜயவேலையும் போவாது. நம்ம வழக்கறிஞர் காங்கிரஸ் பட்டு தூண் அவரு கூட சொல்லிக்கிறாங்க போயிடுவாரு. தீபாவளியும் போக மாட்டாரு. அப்ப யாரும் போவாங்க? நானும் முதலமைச்சர் பிடிக்கிறீங்களா?
முதலமைச்சர் நானு ஏதோ வரன்னு சொல்லிக்கிறீங்களா? இதே பேருக்கு குட்டிங்களா? உள்துறையிட்ட மோடிட்ட நாங்க பேர் போயிட கேட்கறேன் நானு. உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால், சட்டமன்றம் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ காட்டுறியா? துணிச்சல் இருந்தால் எல்லா மாநிலத்திலும் குறுக்கு வைல கூடுதலை எண்ணிக்கை காங்கிரஸ் ஜெயிச்சா அதை உடைக்கிறது. கோவால ஒரு 4 ஸ்டேட்ல, மணிப்பூர்ல, பல ஸ்டேட்ல மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரசுக்கு அங்கீகாரம் கொடுத்தா அந்த சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வந்ததே உங்களோட வேலை. அது புதுச்சேரி மன்றம் ஒருபோதும் சொல்லாது. புதுச்சேரி மன்றம் ஒருபோதும் சொல்லாது. எவரு போறாரோ அவரே சொல்லாத காசு. அது எவரானாலும் சரி, எவரு போறாரோ இந்த ஆட்சி இருந்தாலும் சரி இல்லை யாரும் போங்க பார்த்துப்போம், தேர்தல் சந்திப்போம். இந்த சூடு சோழ பொம்பட்டை மாட்டிக்கணும் கஷ்டப்படுறது தேர்தல் சந்திப்போம். சும்மா பேர் வச்சா அது உண்மையோ பொய்யோ உங்களுக்கு யார் தெரியும்? மனசாட்சிப்படி, மனசாட்சிப்படி உங்களுக்கு தெரியும். ஒரு தொண்டன் ஓய்ச்சின்னா நன்மை, பொதுமக்கள் வேணும் நம்ம வந்து நன்மை செஞ்சுக்கிறோம். ஒரு தொண்டன் காங்கிரஸ் தொண்டன், ஒரு திமுக தொண்டன், ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டனுக்கு, ஒரு விடுதலை தொண்டனுக்கு தெருவு தெருவா வீதி வீதியா மைக்கு பிடிச்சோம் கொடி பிடிச்சோம் வந்தாங்க. அந்த தொண்டனுக்கு நான் வருவேன். இந்த ஆட்சியில நம்ம அமைச்சர்கள் நண்பர்கள் சொன்னால், பதவிகள் சொன்னால் என்ன நிலை? ஓட்டு போட்டவங்க நடுவில் இன்னைக்கு படுத்துக்கிறாங்க, ஓட்டு போட்டவங்க நடுவில் படுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை வழக்கத்துக்கு நடுவில் படுத்துக்கிறாங்க. எப்போதும் போ கவலை இல்லை. இன்னைக்கு போல நாளைக்கு கூட போ கவலைப்படல. சும்மா வந்து இன்னும் ஈட்டு பிடிக்கிறது அது பிடிக்கிறது கவலை இல்லை. ஒரு நிமிஷம் ஆட்சிக்கு உணவா இருப்போம், சூடு சொன்னோட இருப்போம், அந்த கட்சிக்கு தொடரா இருப்போம். அதை பார்த்து இந்த கிரண்பேடியும் அந்த மோடியும் அந்த பேடியும் இந்த ஆட்சி கலைஞர் நீங்க ஒருபோதும் கலைக்க முடியாது, ஒருபோதும் கலைக்க முடியாது, ஒருபோதும் மாற்ற முடியாது. வக்கீல் லட்சுமி காங்கிரஸோட தத்தாவோட, காங்கிரஸோட உணர்வு, ராஜீவ்காந்தி மேலோட பிடிப்பு, கால உணவு திட்டம் எப்படியே கொண்டு வந்தாரு தலைவர் ராஜீவ்காந்தி பேர் வச்சாரு. லட்சுமி அமைச்சர் கூட அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒட்டுக்கொள்ளவில்லை. அம்மா சோனியா காந்தி சந்தித்து தலைவர் ராஜீவ்காந்தி பேர் ராஜீவ்காந்தி பேர் வைக்கிறேன் அமைச்சராக கொண்டு வந்த திட்டம் வச்சு அவருடைய கட்சி மாறுவாரு சொல்லு. தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்பவுமே கட்சி மாற முடியாது. மோடி கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த வேட்பாளரும் நிற்க முடியாது. நான் சொல்றேன், நம்முடைய தீபாவளி நட வேண்டும், கட்சி மாறவும் முடியாது, மோடி பார்ட்டிக்கு போக முடியாது. நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். போனா ஜீரோ, இருந்த ஜீரோ, அவ்வளவுதான். முதலமைச்சர் சொல்றேன், யார் போனாலும் தடுக்க கூடாது. எந்த மந்திரி போட்டும் எந்த சட்டமன்ற தடுக்கிறது பேசதான் கூடாது. கிரண்பேடி வர ஏன்னா இதெல்லாம் பேசிட்டு கிரண்பேடி பேசினாதான் கிரண்பேடிக்கு கூட வேலை செய்யும். கிரண்பேடி நினைச்சுக்கிட்டுனா என்னதெல்லாம் மாற்ற போறாங்க, அவங்கள மாற்ற எந்த திகத்துல சொல்ற உணவு மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற அமைச்சர் இந்த உணவு எப்படி சொல்ல முடியும்? என்ன அதிகாரத்தை கிரண்பேடி சொல்றதுக்கு? அதனால கிரண்பேடி வர ஏன்னா அம்மா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஓய்சி மத்திய அமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த சிங்கம், இளம் சிங்கம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகல. அதுக்கு காரணமே யார்? சோனியா காந்தி அம்மா 2வது பிரதமர் ராகுல் காந்தி ஆகிருக்கணும். அது இந்த 2வது தலைவர் சொல்லியிருக்கணும். இந்த மோடி வந்துட முடியாது. மோடி வருவதற்கு நம்மளே காரணம். இன்னைக்கு 2வது தலைவர்னா அணியணியா இருக்கிறாங்க மத்தியில. ராகுல் காந்தி திறமை இல்லையா? ராஜீவ் காந்தி கொண்டு வந்த காரணம் தான் மோடி இன்னைக்கு வெளிநாட்டில் பேசுகிறார். ராஜீவ் காந்தி கொண்டு வந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் தடுத்த மோடி இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் பேசுகிறார். இந்த அம்மா வெளிநாட்டில் பேசுகிறது. இது வரலாறு. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டது. 60 மாசம் கூட மோடி என்னாச்சு? 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. படு பாவி
மக்கள் கஷ்டப்பட்டாங்க 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும். ஆனா கர்நாடகா பார்த்தா ஒரு கல்யாணத்து வீட்டுல 2000 கட்டுக்கட்டா இருக்காங்க பல கோடி. எப்படி வந்துச்சு 2000? எவ்வளவு பேர் இறந்தாங்க? மோடி இறக்கத்துக்கு கவலைப்பட மாட்டாரு. அது 5 ரூபாய் சொன்னாலும் சரி, ஜிஎஸ்டி போனாலும் சரி, கொரோனா செத்தாலும் சரி, மக்கள் தொகை குறையத்தை வச்சு அவர் சிந்திக்க மாட்டார். அதே தான் இந்த பேடி. இன்னைக்கு இந்த நிலைமை புதுச்சேரி வந்து சொன்னால் பல காலம் என்ன செய்யணும், பல கோரிக்கை சொல்றேன். இன்னைக்கு வாட்ஸ்அப் அனுப்ப பார்ப்போம். நான் வந்து என்னுடைய துறை மூலியமாக 15 கோரிக்கை வச்சு நேரம் கேட்டேன். 15 கோரிக்கையை வந்து என்ன செய்யணும், இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். மாத்துறது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருப்போம். இது பொதுமக்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக தெரியுது. சரி, அதெல்லாம் முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, பண்டிகை நாள் வருது, பண்டிகை அந்த வியாபாரம் எல்லாம் பண்ணி கொரோனால கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அந்த கொரோனா கஷ்டத்துல நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து போது நான் 6 மணி நேரம் பேசுவியா? 6 மணி நேரம் தான் குறைப்பட. நீ அப்புறம் பேச. இன்னைக்கு மந்திரி எம்எல்ஏ தான் நீங்க தமிழ் வெடி கூட பேச. சிஎம் ஒரு நாள் பேசிட்டு அந்த கஷ்டம் பண்ணிடுவேன். அதனால பாடுபட்டு கஷ்டப்பட்டு 4 காலம் 4 நிமிஷத்துல சொல்ல முடியும். கிரண்பேடி இந்த கோப்பு போனா 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். 1 செகண்ட் முடியாது. அதனால கிரண்பேடி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் 2500 ரூபாய் கொடுத்தாரு அந்த முதலமைச்சர் கூட கூட்டம் நினைக்கிறார. 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு முழு கரும்பு கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாரு, சக்கரை கொடுத்தாரு, முந்திரி பருப்பு கொடுத்தாரு, ஏலக்காய் கொடுத்தாரு, திராட்சை கொடுத்தாரு, பொங்கலுக்கு கொடுத்தாரு. அம்மா கிரண்பேடி ரொம்ப அக்கறை இருக்குது, ரொம்ப பொறுப்பு இருக்குது. எதிர்நீக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க கிரண்பேடி பத்தி ரொம்ப ஆதரவு கொடுறாங்க. அந்த 2000 ரூபாய் அதுதான் அதிகாரம். இந்த நேரம் அவங்க அக்கௌண்ட்ல போட சொல்லலாம். எங்களுக்கு தான் நாங்க அனுப்புற கூட கைது போட மாட்டோம். உனக்கே அதிகாரம் இருக்குது, பணமா தான் கொடுக்கணும். அந்த பணம் 2000 ரூபாய் பணமா கொடுத்துறோம். எவ்வளவு தெரிஞ்சா தீபாவளிக்கு 78 ரூபா, தீபாவளிக்கு 78 ரூபா, பொங்கலுக்கு எவ்வளவு தெரியுமா 200 ரூபாய். அங்க 2000 ரூபாய் கொடுத்து ஒரு முழு கருப்பு கொடுத்து உனக்கு எல்லா பொருளும் பொங்கலுக்கு கொடுக்குறாங்க. அம்மா கிரண்பேடி உன்னோட அதிகாரத்துல கொஞ்சம் கொடுத்துறான். பணம் தான் அந்த அக்கௌண்ட்ல 2000 ரூபாய் போட முடியுமா? உனக்கு அதிகாரம். சட்டமன்றத்துல சட்டத்தை ஏற்று அதிகாரி மன்றம் வந்து அமைச்சர் கைது போட்டு முதலமைச்சர் கைது போட்ட பிறகுதான் உண்டா இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த உண்டா சொல்றதா உங்களுடைய அதிகாரம். இல்லைன்னு சொன்னா கூட 1 தடவை 2 தடவை முதலமைச்சர் அமைச்சராக முடிவெடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, டெல்லிக்கு கூட அனுப்பலாம். எந்தெந்த அனுமதி விதிமுறை இருக்குது. முதலமைச்சர் அதிகாரத்தை பற்றி பேசினார், நீ ஒத்துக்கல. நீதிமன்றத்தை போய் நீதி கிடைச்சது, நீ ஒரு வழக்கறிஞர் சொல்ற, அறமுறை வழக்கறிஞரா புதுச வழக்கறிஞர் தெரியல. நான் படிச்சது 10,000 சொல்றேன், நீ வழக்கறிஞர் சொல்ற. நான் தம்பி வழக்கறிஞர் வழக்கறிஞா காலேஜ் சர்டிஃபிகேட் பாத்தியா? காலேஜ் சர்டிஃபிகேட் பாத்தியான்னு கேட்டோம். ஏன்னா மெடிக்கல் சீட்டுக்கு தப்பா ஆயிட்டாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் வரும், சர்டிஃபிகேட் தப்பா கொடுப்போம். வழக்கறிஞர் சர்டிஃபிகேட் அது முதல்ல பாரு. அதுல வழக்கறிஞரா முதலமைச்சர் வழக்கறிஞரா வந்து சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து இந்த கட்சிக்காரங்கெல்லாம் நிறைய வாதாடி குடிச்செல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு இந்த அம்மா கோர்ட்டுக்கு போச்சா, கோர்ட்டுக்கு போச்சா, யார் பார்த்தது? எம்பி தலைவர் நீங்க பாத்தீங்களா? அண்ணன் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் அமைச்சரா போட்டுக்கிட்டு போட்டீங்களா? இது சட்டத்தை பேச்சு முதலமைச்சர் சட்டம் படிச்சிருந்த அந்த சட்டத்துல தானே நீதிபதி வராங்க. அந்த நீதிபதி போட்ட உத்தரவை ஏற்றுக்கொள்ள 1 நிமிஷமாக இருக்கலாமாங்க? 1 நிமிஷம் அந்த பாண்டியில் இருக்கலாமா? நீ வக்கீல் இருக்கலாமா? அந்த சட்டத்தை ஏற்றுக்கல. யாருக்கு காசு இல்ல, முதலமைச்சர் சொந்த காசுல நம்முடைய பாராளுமன்ற செக்ரட்டரி வழக்கறிஞர் லட்சுமி அவர் போய் கேஸ் போடுறார். அவருடைய ரொம்ப சிரமம். முதலமைச்சர் அவர்களும் சட்டத்தை பார்த்து அவரும் வழக்கறிஞர்
வழக்கறிஞர் லட்சுமணன் அவரும் கஷ்டப்பட்டு சட்டத்தை போடுறாரு. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் நீதி கொடுக்குறாங்க. அந்த நீதிமன்றம் என்ன செய்ய மக்களோட வரி பணத்தை எடுத்துக்கொண்டு மக்களோட வரி பணத்தை எடுத்தீங்கன்னா பெரிய வைக்கல வைக்கிற எதுக்க கொடுத்த சட்டம் கிரேட்பேருக்கு தான் அதிகாரத்தில் வாங்குறதுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் பணத்தை வரி பணத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வாங்கின சட்டத்தை மீறி ஒரு சட்டம் சொந்த காசுல கிரண்பேடி வாங்குதுன்னு சொன்னா அப்ப என்ன நிலை? சரி, முதல் மெடிக்கல் காலேஜ்ல அரசாங்க மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு 10% மருத்துவ கல்லூரியில ஏன் அந்த சட்டத்தை நீங்க ஏத்துக்கல? அது ஏன் ஏத்துக்கல? கவர்னர் தமிழ்நாட்டுல கைது போடுறாரு, உடனே ஜீவோ போடுறாங்க, உடனே ஜீவோ போடுறாங்க. ஆனா 50% மருத்துவ கல்லூரி தனியார் மருத்துவ கல்லூரி ஒழுக்கம் இல்ல உடன்பாடு செஞ்சுல வாழ்த்து வாழ்த்துப்பா செஞ்சுல மங்களத்தை ஒதுக்கி வாழ்த்து மங்களத்தை ஒரே வெற்றி பெறதா உறுதியாகுதுப்பா. வெற்றி பெறதா உறுதியாகுது. நான் எல்லாத்தையும் வச்சு பேசுறேன், நீங்க பேச வேண்டாம், போங்கப்பா பார்த்துக்கோ. உட்காருங்க, சீட்டு பார்த்து உட்காருங்க. இப்ப கிரண்பேடி கதை கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கலாம். நாங்க 4 வருஷம் கஷ்டப்படுறோம், உட்கார்ந்து கொஞ்சம் கேளுக்கலாம். நீங்க மத்தியானம் கூட போயிடாதீங்க, தலையை காட்டி போயிடக்கூடாது. உட்காந்து கேட்கணும். இன்னும் மல்லாடி நிறைய சரக்கு வச்சுக்கிறாரு. இன்னும் அவங்க அம்மா ஜெயகுட்டி எம்எல்ஏ பார்த்துருக்குது. அதனால இன்னைக்கு அந்த 10% 20க்கு கைது போல டெலிகேட் 50% மருத்துவ கல்லூரியில தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுவும் போல நான் இந்த கிளம்பி கேட்கிறேன், படித்த மாணவர்களுக்கு துரோகம் பண்ற, படித்த இளைஞர்களுக்கும் 10,000 போஸ்ட் இன்னைக்கு நிரப்பாம வச்சுக்கிறா. மில்லு சாத்திட்டார், அரிசி வெடிப்படவும் கொடுக்க முடியல. கடல்ல மீன் பிடிக்க போவாங்க, மீன் வருவாங்க மக்கள், அவங்களுக்கு அந்த மண் வாரத்துல நீ நினைச்ச கூட செஞ்சு இன்னைக்கு மண் வார கடலுக்கு கோயிலுக்கு போக முடியாத துறைமுகம் இந்நேரம் கப்பல் வந்து போயிருக்கோம். துறைமுகம் அமைச்சிருக்காங்க, இந்நேரம் கப்பல் வந்து கோயில் இருக்கும் வந்து இருக்கோம். ஆனா இங்க இருந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். இந்த பண்ற மத்திய அரசாங்கத்தோட நிதி டென்ட் வச்சுட்டாங்க. டென்ட்ல 6 கோடி ரூபாய் குறைவா எடுத்துக்கிறாங்க. டென்ட்ல 6 கோடி ரூபாய் குறைவா எடுத்துக்கிறாங்க. அதிகமா குறைவா எடுத்துக்கிறாங்க. அதுல உட்காந்துறீங்க 3 மாசமா. அப்ப என்ன அர்த்தம்? பாருங்க, என்ன டென்ட் கூடுதலும் வரல, 6 கோடி ரூபாய் குறைவாகவும் எடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீ வந்து எதுவுமே நடக்கூடாது, புரிஞ்சிருமாங்க, எதுவுமே நடக்கூடாது. இந்த அம்மா சொல்லுது நிறைய தவறு நடந்துட்டா நான் பாக்குறேன். தவறு நடக்கணும்னா தண்டனை கொடு, ஒண்ணுதான் அதிகாரம் இருக்குதா தண்டனை கொடு. கிராமத்துல லைட் எடுத்து நெருக்கி பார்த்தா ஐமாஸ் லைட் போட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் 10 லைட் வேணும், 20 லைட் வேணும். அவங்க எந்த லைட் வேணும் நான் கைது போட்டு கொடுத்தேன். அந்த லைட்டு பாதியில தொங்குது, போட்ட பொருள் லைட் ஏறல. அதை வந்து இன்னைக்கு வந்து நீதி விழிப்புக்கிறாங்க. இது சிபிஐக்கெல்லாம் போயிடுச்சு. ஊர்ல கிராமத்துல ஒரு வெளிச்சம் கொடுத்து பாம்பு பூரம் எதுவுமே கிடைக்காம இன்னைக்கு வெளிச்சமா இருக்கு ஊரு. அந்த வெளிச்சத்தை கூட ஏற்ற முடியாதான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எனக்கு தான் அதிக பாதிப்பு, என்னுடைய துறையில தான் அதிக பாதிப்பு. பார்த்தா நான் ஒரு அன்பிட் மினிஸ்டர் கூட ஆயிட்டேன். மினிஸ்டருக்கே லாக்கி வந்து போயிட்டேன் மக்களுக்கு. நான் அன்பிட்டு கிரேன்பேடி, நீ தான் அன்பிட்டு. நீ மக்களால் தேர்ந்தெடுக்க வந்து அனுப்பிட்டு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நீ வேணா நினைச்சிருப்ப மீண்டும் வெற்றி பெற்று அதே அமைச்சர் போட்டுன்னா பார்த்து கேள்வி வச்சுக்க. ஆனா நீங்க இருக்க மாட்டேன், கிளம்பிடுவ. நான் இருக்குன்னா என்ன நீங்க கேள்வி வச்சுக்க. நீ என்ன தட்டாலும் சரி வெற்றி பெறுவேன், எது செய்யணும் சரி வெற்றி பெறுவேன். நான் முதலமைச்சர் போட்டுல இல்லை, அதான் முதலமைச்சர் ஆசைப்படுறவங்க கவலைப்படாதீங்க, கட்சியில இருங்க. நான் வந்து என்ன போதும், சட்டமன்ற உறுப்பினர் போதும். நான் தெளிவா இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினருக்கே நான் படிச்சுவேன். சட்டமன்ற உறுப்பினர் என் தொகுதியில் ஒரு தொண்டை நிற்கிறனால அவன் வேலை செய்வதற்கு நான் தயாராகிறேன். ஜெயிச்சு நாளை இருக்கணும் அவசியம் இல்லை, நான் விட்டு கொடுக்க தயாராகிறேன். ஆனால் கட்சி ஆட்சியில் இருக்கணும்.
கட்சி ஆட்சியில் இருப்பதே நமக்கு விருப்பம். இந்த கட்சிக்கு ஒரு பெருமை இருக்குது. 135 ஆண்டு தொடங்கி இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு பதவி கொடுத்திருக்கோம்? இந்த கட்சி பதவி எவ்வளவு பேர் கொடுத்திருக்கோம்? எத்தனை ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்தது? 60 ஆண்டு காலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா தான் இன்னைக்கு தாய்மாரெல்லாம் பேங்க்ல பண்ணிருக்கிறாங்க. சோனியா காந்தி அம்மா தான் ஒரு வேலை கூட உணவுலா கூட இலவச அரிசி கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வரலாறு சொல்லும். மோடி பிரதமராகி என்ன சொல்லுவாரு? எதுவும் சொல்ல முடியாது. எதோ புடுனாரு, ஏமாத்தினாரு, போனாரு. கமிஷன்காரங்க கூட பேச தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க தன்னுடைய நம்ம கூட ஆதரவா இருந்தாலும் கொலைப்பாடுகளை சொல்லுவார்கள், நல்லதுன்னு சொல்லுவார்கள். நம்ம நல்லதே செஞ்சு விட்டு சொல்றதே இல்லை. நம்ம சொல்லாத ஒரு காரணம் தான் நம்முடைய நிலப்படங்கள் அப்படி இருக்கிறது. இப்போ 15 கோரிக்கை கொடுக்குறாங்க நம்மகிட்ட. இந்த கூட்டம் வந்ததோட வரலாறு சொல்றேன், இந்த போராட்டம் வந்த வரலாறு சொல்றேன். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது. சிறப்பு ஒரு நீதிக்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடக்குது. முதலமைச்சர் தலைவர், நான் துணைத் தலைவர். அந்த கூட்டம் 2 தடவை நடந்தது. அந்த 2 தடவை நடந்த நிதி செயலாளர் உட்கார்ந்தே கிடையாது. அந்த நிதி செயலாளர் என்ன செய்யறாருன்னா 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போற. ஆனா அந்த நிதி செயலாளர் எத்தனை தடவை பயிர் போனாலும் சரி அந்த பயிரை திருப்பி சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட மக்களை நான் தூண்டி விடக்கூடாது, அதை பிரச்சனையை உருவாக்க கூடாது. நம்மளால நான் முயற்சி பண்ணி பார்த்தா கையெழுத்தே போறது இல்லை. அப்ப 2 கூட்டம் கூட பார்த்தாங்க. தாழ்த்தப்பட்டோட தலைவர் வந்த கூட்டத்துல பார்த்தாங்க. அதான் அந்த நிதி செயலர் ஏன் உட்காராம போறாரு பார்த்தாங்க. அன்னைக்கு ஹோட்டல்ல மீட்டிங் நடக்குது. முதலமைச்சர் நானும் போயிட்டோம். அந்த நிதி செயலர் வரல. மாவட்ட ஆட்சியாளர் பொண்ணு இதுல புதுசா மாவட்ட ஆட்சியாளர், அது பஞ்சாப். நிதி செயலாளர் பஞ்சாப், கிரண்பேடி பஞ்சாப். இந்த பஞ்சாப் மாநில சேர்ந்த இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்பட்ட மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு வரப்படியே உறுதிமொழி எடுக்க மாட்டாங்க. அந்த உறுதிமொழி நிலைப்பாடுல கூட்டத்துல வரல. அப்ப தாழ்த்தப்பட்ட சமூக தலைவர் என்ன செஞ்சாங்க, இத சீட்டு காலியாகுது, நேம் போனோட சீட்டு காலியாகுது. உடனே சிஎம் சத்தம் போடுறாங்க. சிஎம் நம்ம விடுதலை சேர்ந்த தலைவர் கூட கோவப்பட்டார். நான் யாரும் வெளியே அனுப்ப மாட்டேன். வெளியே அனுப்பது அவங்க பரவாயில்ல, சிஎம் கூட வருத்தப்பட்டார். எல்லா தலைவரும் கோவப்பட்டு தலைமை செயல் அலுவலகத்துக்கு போய் அடிச்சு நேரம் சொல்லி ஒரே கோபமா பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் நானும் என்ன பண்ணோம், கண்ட்ரோல் பண்ணோம். சரி கோவப்படாதீங்க. அந்த கூட்டம் 10 மணி நேரம் நடந்தது. அந்த கூட்டம் 10 மணி நேரம் இருந்தது. முதலமைச்சர் ஒரு 5 மணி நேரம் இருந்தார். நம்ம தலைவரா இருந்தாங்க. 10 மணி நேரம் தான். 5 மணி நேரம் முதலமைச்சர், அடுத்த 5 மணி நேரம் நான் இருந்தேன். அன்னைக்கு என்ன சொல்லணும், அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த 8ஆம் தேதி அங்க நிர்ணயப்பட்டதுதான். அந்த 8ஆம் தேதி முதலமைச்சருக்கு, கூட்டணி கட்சி தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நான் ஏன் சொன்னா, நாங்க வைத்து 8ஆம் தேதி சமூக தலைவர்களாக போராட வேண்டும் சொன்ன கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஆல் பார்ட்டி கூப்பிட்டு ஏவிசி தலைமையில இந்த கூட்டத்தை கூப்பிட்டுங்க. அன்னைக்கு இப்ப சொல்றாங்களாம், இது முன்னே செஞ்சிருக்கணும், இப்ப செய்யறாங்க, எலெக்ஷன் செய்யறாங்க. எதிர்கட்சியில சேர்ந்தவங்கள தாழ்த்தப்பட்ட மக்களோட வாக்கு மட்டும் வாங்கிக்கிறீங்க. அதை செய்யல, இது செய்யல. உண்மையிலுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உணர்வு பூர்வமா இந்த கூட்டத்துல வா. இது காங்கிரஸ் கூட்டம், கம்யூனிஸ்ட் கூட்டம், இது மதிமுக கூட்டம், விடுதலை கூட்டம், முஸ்லீம் கூட்டம், பல அமைப்பு கூட்டம் நினைக்காத. உரிமை பிரச்சனை. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு கேட்கணும், போய் ஓட்டு வாங்கணும்னு சொன்னா இந்த கூட்டத்துல சொல்லி நான் உண்மையாலுமே அந்த மக்களுக்கு பற்ற பேட்டி என்னாகுது, துரோகம் மாட்டாங்க. துரோகம் நாங்களா பண்ணோம். துரோகம் பண்ணது அம்மா கிரண்பேடி. அதுக்கு ஆதரவாக வருவது நீங்க போய் அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவுதான். என்ன ஆச்சு, அந்த நிதி செயலர் என்ன செய்யறாருன்னா, தேர்தல் அறிக்கை கொடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு 100% ஆரம்ப பள்ளியில இருந்து ஆராய்ச்சி கல்லூரி வரைக்கும்
100% இலவசமாக கொடுக்கணும். தேர்தல் அறிக்கை கொடுத்து 4 ஆண்டு காலம் போன 5 ஆண்டுல செய்யல. அவங்க போன தேர்தல் அறிக்கை கொடுத்தோம் 2011. அப்ப இன்னைக்கு வாங்க முடியல. அன்னைக்கு இந்த 200 பேர் தலைவர்கள் போய் தலைமை செயலகத்தில் அடிச்சு நிறவணும் சொன்ன பிறகுதான் காலையில் ஊட்டி கிரீன் படிக்க. அப்பதான் அந்த கோப்புல கைது போச்சு. அப்பதான் அந்த கோப்புல கைது போச்சு. உடனே முதலமைச்சர்கள் நானும் அமைச்சர் சட்டமன்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஏழை இருக்கிறாங்களா, மற்ற சமூகத்துக்கு ஏழைகிறாங்க சொன்ன பிறகு பிற்பட்ட மாணவர்களுக்கும் ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி கல்லூரி படிக்கிறதுக்கு இலவசம் தரணும் முதலமைச்சரும் நானும் சொல்லிட்டு அமைச்சர்கள் கோப்பு ரெடி பண்ண சொல்லிக்கிறேன். அமைச்சர்கள் அதை உடனே கைது போடு, அதை கைது போடு. இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல அந்த கோப்பு வரும். அமைச்சரை கூட்டம் முடிஞ்ச உடனே 1 வாரத்துல கையெழுத்து போடு. ஏன் சொல்றாங்கன்னா அதை தேர்தல் சொல்லுவாங்க. நான் தொகுதி அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா வன்னியர் தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம தொகுதி இருக்கிறாங்க, எல்லாம் தூக்குறாங்க. நான் ஒரு சமூக நலத்துறை அமைச்சர். தாழ்த்தப்பட்ட சமயத்துல பிறந்து இடஒதுக்கீடு ரிசர்வ் நின்றாலும் நான் ஒரு சமூக துறை அமைச்சர். எல்லா சமயத்திற்கும் செய்ய வேண்டியதான் என்னுடைய கடமை. அது என்ன புரிஞ்சுக்க. நான் எல்லா சமயத்திலும் ஏழைக்கிறாங்க. மோடி போல பார்வடி காசுக்கு 10% தந்தா 5 வருஷத்துல பார்வடி சத்துக்கு இட ஆளே இருக்காது. பார்வடி சமயத்துக்கு குட்டாங்க 10%. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் பெண்ணே பார்வடி சமயம் தான் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, இயக்குநர் இருக்கிறாங்க, எல்லா துறையும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10% விட்டார் மோடி. நாங்க அப்படி கொடுக்கல. எல்லா சமயத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கல்வியை இலவசமா கொடுப்பது முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்கிறாங்க. நீ அதை உடனே கைது போடு. அது கைது போட்டா பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வீடு கட்ட திட்டம். அது தேர்தல் அறிக்கைதான். அந்த கோப்பு தெரிஞ்சு நிதி செயலர் கேட்கிறாங்க, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நிதி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதியில செலவு பண்ண முடியாம கடைசியில கைது போடுறதுல ஒதுக்கப்பட்ட பணத்துல 150 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்குது. 900 கோடி லோன் வாங்க வேண்டியது கிரேன் மீடியமா. இந்த 150 கோடி கண்டிப்பா கூட பார்ப்போம். இந்த 250 கோடிக்கு அனுப்பியிருக்கிற 250 கோடிக்கு புரியா மந்திரியாளர்கள்லாம் தியாகம் பண்ணுங்கயா, உட்காரியா கொஞ்ச நேரம். அதனால இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சம் ஆக்குறதுக்கு, பிற்பட்டவர்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் ஆக்குறதுக்கு நிதி யார் தரணும்னு சொல்றாங்க? நீ தானே தரணும். இன்னைக்கு என்ன செய்யறாரு நிதி செயலாளர்? அடுத்த ஆண்டு பாத்துக்கிறோம். அடுத்த ஆண்டு பார்த்து சொல்ற அதிகாரம் யாரும் கொடுத்தா? திருமண பணம் 75,000 1 லட்சம். அதை அடுத்த ஆண்டு பாத்துக்கிறோம். எப்ப பாத்துக்கிட்டு அடுத்த ஆண்டு பாத்துக்கிறோம். தாழ்த்தப்பட்ட ஊர் சட்டம் அந்த நிதிக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உங்களுக்கு கர்நாடக கவர்மெண்ட் பேட்டர்ன் அனுப்புனா அதை சட்டத்தோட வச்சுக்கிறீங்க. எதுக்கு கேட்கறேன்னு சொன்னா, இப்போ நான் ஒரு கோரிக்கையை 15 கோரிக்கையா கொடுத்துருக்கிறேன். 15 கோரிக்கையும் சட்டமன்ற மூலம் நான் வரேன். நீங்க தலைமை செயலாளர், செயலாளர், நிதி செயலாளர் அழிச்சு, இயக்குநர் அழிச்சு அந்த 15 கோரிக்கை செய்ய அந்த போராட்டத்தை விட்டுறோம்னு சொன்னார். பார்த்தா அந்த அம்மா சலீம் சார் அந்த கணித படிச்சுங்க. அப்புறமேட்டு படிங்க, நம்ம படிங்க. நேற்று 15 கோரிக்கை முடிச்சா பதில் போட்டுச்சா? வாட்ஸ்அப்ல சார் பதில் கொடுத்துருக்கு. 15 கோரிக்கையை நீங்க செஞ்சிருக்க. நான் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். ஏன் சொன்னா இந்த திட்டத்துக்கு மட்டும்தான் கிரண்படி திரும்பி பெறுவதில் உடன்பாடு எல்லாம் வாங்கிட்டு வாங்க மாட்டோம். அது போராட்டம் தொடரும். அதுல எங்க முழு ஒத்துழைப்பு இருக்கும். திட்டத்தை செய்யலாம், மக்கள் மத்தியில சொல்லலாம், மக்களுக்கு எதை சென்று அழைக்கும் சொன்னா அந்த 15 திட்டத்தையும் அது சார் அந்த ரெட்டரை படிச்சுங்க. அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன்.
என்ன மண்ணடி மிஸ்டேக்கு அர்ஜென்டா போகணுங்க. நீ பேசிட்டு போய் நான் பேசிட்டு இல்லையா? நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இந்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர் அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு கிரண்பேடி அவர்கள் பதில் அனுப்பி இருக்கிறார். 9ஆம் தேதி நேற்றைய தினம். Honorable Minister for Welfare, I am in receipt of your letter dated 9/1/2021 requesting me for an appointment to discuss certain issues relating to the department under the portfolio held by you. I have called for the status report on the issue mentioned in your letter from the concerned administrative secretary. I shall convey the date and time for discussion as soon as possible with regard to your sincerely Dr. Kiran Bedi. Copy to Chief Secretary. அதாவது உங்களுடைய கடிதம் கிடைத்தது. அதில் சில பிரச்சனைகள் சம்பந்தமாக துறைகளில் இருக்கக்கூடிய உங்கள் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக கலந்துரையாடல் செய்வதற்காக நீங்கள் சந்திப்பை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் இது சம்பந்தமாக என்னென்ன நிலைமை என்பதை கேட்டு அறிவதற்காக அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். எனவே அவர்களை தொடர்பு கொண்ட பிறகு உங்களுக்கு நான் சந்திப்பதற்கு ஒரு நேரத்தையும் தேதியும் ஒதுக்கிக் கொள்கிறேன், அனுமதிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். துணைநிலை ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அழைச்சிட்டு வந்து என்னுடைய துறையில இருக்கிற 15 கோரிக்கையும் தலைமை செயலாளர் நிதி செயலாளர் இயக்குநர்களை அழைத்து தீர்வு காணால் இந்த போராட்டத்தை நாங்கள் பொதுமக்களுக்கு இழந்து இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவங்க திரும்பி பெறது வந்து போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அது எப்படி முதலமைச்சருக்கு கட்சி தலைவர் முடிவெடுக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள், அதுக்கு நான் தலையிடல, அதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கிற கூட பங்கெடுத்துக்குவோம், அது ஒண்ணு அதிகமா எடுத்துக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிற ஒரு துறை பத்திரிகை நிறைய அந்த அம்மா வந்து இப்படி திருமணா போட்டீங்க, நிமிந்தா போட்டீங்க, சைக்கிள் ஒண்ணா போட்டீங்க, குப்பை ஒண்ணா போட்டீங்க, இதை போடுங்க, இத போடுங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரை சந்திக்கிறதுக்கே இல்லைன்னா ஒரு கிரண்பேடி புதுச்சேரிக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க, தேவையா? யார் கூட்டணி கட்சி தலைவர் திரும்பி போக சொல்றது? யார் சொல்றாங்க? எதிர்கட்சி தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு அமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க மாட்டேன் சொல்ற கிரண்பேடி புதுவைக்கு தேவையான எதிர்கட்சி கட்சிக்காரர்கள் பேட்டி கொடுக்குறீங்க, ஆதரவு நாடகம். இதுவே நாடகம், நீங்க நடிக்கிறதான் நாடகம், நீங்க நடிக்கிறதான் நாடகம். இது வந்து பொதுவான பிரச்சனை. யார் வேணுமாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், யார் வேணுமாலும் அமைச்சர் ஆகலாம், யார் வேணுமாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் வந்து பள்ளம் நோண்டி பொறிக்க கூட நாங்க பொறிக்க கூடாது, உரிமையை போராடுறோம். இது உரிமை பிரச்சனை. இது உரிமைக்கு நீங்க வந்து கட்சி பாக்களுக்கு அழைப்பு கொடுக்குற. இன்னைக்கு மாலைக்குள்ள எதிர்கட்சியில இருக்கிறவங்க இல்லைன்னா மக்களுக்கு தெரியும் நாங்க நாடகமா நீங்க நாடகமாட்டு மக்கள் இவங்களோட ஒரு பாடம் கொடுக்கணும். பத்திரிகையில நாடகம்ன்றாங்கள, நாங்க உரிமை தான் கேட்கிறோம், உரிமை பற்றி தான் கேட்கிறோம். இந்த கிரண்பேடி அம்மா அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினரும் சந்திக்காம 8 கோடி ரூபாய் நிதி எதுக்காக செலவு பண்ற? எதுக்கு செலவு பண்ற? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு 30,000 பேர் சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குறாங்க. எண்ணிக்கை அதிகமாக தான் ஒரு ஆளுங்கட்சி பதவி எடுத்துக்குது, முதலமைச்சர் அமைச்சர்கள். அப்ப மக்கள் பெரிய மக்களுக்கு சந்திக்கிறதுக்கு நீ எனக்கு அலோவ் பண்ணல. சரி, அலோவ் பண்ணலாம். கொரோனாக்கெல்லாம் புடிச்சுன்னு பயப்படுறாங்களா இருக்கட்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு சொல்றேன், நான் முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிற முடிவு இந்த போராட்டத்தில் என்னென்ன தேதிகளை எது செய்யணும்னு சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அது பங்கெடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாலை முடிஞ்ச உடனே சட்டமன்றத்துக்கு சென்று
சட்டமன்ற அலுவலகத்துல இந்த 15 கோரிக்கை மட்டுமே துறையில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்வு காண்ட வரைக்கும் நான் இரவு பகலமாக சட்டமன்றத்திலே இருப்பேன், சட்டமன்றத்திலே இருப்பேன். இரவு பகலமாக நீ தலைமை செயலர் அனுப்பு, நிதி செயலர் அனுப்பு, செயலாளர் அனுப்பு, இவரப்ப எல்லா கோரிக்கையும் என்னுடைய துறையிலே சம்பந்தப்பட்ட அனைத்து கோப்புகளும் அது ஆகிற வரைக்கும் நடைமுறையை கொண்டு வர வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும். முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பொதுமக்கள் இணைஞ்சா இருக்கும், பண்டிகை காலம், பண்டிகை கொண்டாடணும், கேள்வி செய்த தவறுகளை மக்கள் மத்தியில கொண்டு வேலையை நம்ம பார்ப்போம். இந்த போராட்டம் அறைய போராட்டம் முதலமைச்சர் கூட்டணி நினைக்கிறாங்க. நான் அதுல உள்ள தலையில ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இங்க இருந்து சட்டப்பேரவைக்கு செல்வா, சட்டப்பேரவை அலுவலகத்தில் இரவு பகல் தங்குவா. நீங்க உங்களுடைய செயலாளர்களை, உங்களுடைய நிதி செயலாளர், தலைமை செயலாளர் அனுப்பி, இயக்குநர் அனுப்பி ஒரு திட்டமும் என் துறையில் உள்ள அத்தனை திட்டமும் நிறைவேறின பிறகுதான் நான் ஈடு செல்வது சொல்லி இந்த போராட்டம் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த கூட்டணி தலைவர்கள், இன்னும் பேசுகின்ற அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமாக வருவதற்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சரையும் நம்முடைய கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிகமா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலர் சலீம் அவர்கள் தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு அவர் கூட விடுதலை சிறுத்தை, மதிமுக, கம்யூனிஸ்ட், நம்முடைய பாலசுப்ரமணியன் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டணி தலைவர்கள் வந்துக்கிறாங்க, அமைப்புகள் வந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் உரிமை பிரச்சனை, மாநிலத்தினுடைய உரிமை பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கும் தொடர்ந்து போராட்டம் கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.